செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை அருகே நகை வியாபாரியை கடத்தி சென்று 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் பிரான்சிஸ். அங்குள்ள பிரபல நகை கடைகளில் அதிபரான இவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள நகை கடைகளுக்கு தங்க நகை சப்ளை செய்து வருகிறார். இவரது நிறுவனத்தில் இருந்து திருநெல்வேலியில் உள்ள நகை கடைகளுக்கு பாபு என்ற வியாபாரியிடம் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்க நகைகளை கொடுத்து அனுப்பினார். நகை கடையில் கொடுப்பதற்காக தான் கொண்டு வந்த நகைகளுடன் நெல்லை பேருந்து நிலையம் அருகே பாபு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வியாபாரி பாபுவை கடத்தி அவரிடம் இருந்த நகைகளை பறித்து கொண்டு அவரை காரில் இருந்து நடுவழியில் கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றது. இந்த துணிகர கொள்ளை குறித்து நெல்லை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை கும்பலை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சரியான தகவல் தெரியல. அவருடைய கூட வந்தவங்க வியாபாரி, அவர் கூட அந்த வியாபாரி சொன்ன மதிப்பு வந்து ஒரு 2.25 கிலோ இருக்கும். இப்போ 65 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்றாப்ல. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வரும் திருமஞ்சன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் சுவாமி ஆண்டுக்கு ஒரு முறை ஈக்காட்டு தாங்களுக்கு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று பார்த்தசாரதி பெருமாள் சைதாப்பேட்டை தியாகராய நகர் சாலைகளின் வழியாக ஈக்காட்டு தாங்களுக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதன் பிறகு மீண்டும் சுவாமி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலை அடைந்தார். தமிழகத்தில் மின்வெட்டு தொடர்ந்து நீடித்தால் பிறந்தநாள் பரிசாக ஜெயலலிதா கேட்ட 40 நாடாளுமன்ற தொகுதி வெற்றிக்கு பதிலாக அவருக்கு 0 தான் கிடைக்கும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் மிகவும் அவதியுற்று வருவதாகவும் மின்வெட்டை நீக்க போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தொழிலாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொழிற்சாலைகளை மூடுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இந்த நிலையில் நாம் மெத்தனமாக இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக மின்வெட்டை போக்குவதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால நடவடிக்கை போல் எடுக்க வேண்டும். மின்வெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் மீது தடியடி நடத்துவதை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் பிறந்தநாள் பரிசாக ஜெயலலிதா கேட்ட 40 நாடாளுமன்ற தொகுதி வெற்றிக்கு பதிலாக அவருக்கு 0 தான் கிடைக்கும் என்றும் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பிறந்தநாள் பரிசாக எனக்கு 40 சீட்டுகளை வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்போது தமிழகத்திலே இருக்கின்ற இந்த அவல நிலை தொடருமேயானால் கண்டிப்பாக அவருக்கு கிடைப்பது 40 பாராளுமன்ற சீட்டுகளாக இருக்காது. மாறாக மிகப்பெரிய 0 தான் கிடைக்கும் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. சென்னை அடுத்த பொழிச்சலூரில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி மற்றும் வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சென்னையை அடுத்த பொழிச்சலூர் அரசு பள்ளியில் தனியார் அமைப்பு ஒன்றின் சார்பில் மாவட்ட அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிலம்பாட்ட போட்டிகள் தனித்தனியே நடைபெற்றன. இதில் ஏராளமான சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்து பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். இந்த போட்டி நடத்தப்பட்டதன் மூலம் பாரம்பரிய கலையை மக்களின் நினைவிற்கு கொண்டு வந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சர்வதேச தலைமை பயிற்சியாளர் ஞானம் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கோவையில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாழ்த்து அட்டைகளை எரிக்க முயன்ற போராட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உலகம் முழுவதும் வேலண்டைன்ஸ் டே எனப்படும் காதலர் தின விழாவை கொண்டாட காதலர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் கட்சியின் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க காதலர் தின வாழ்த்து அட்டைகளை எரிக்க முயன்றனர். கோவை வஉசி பூங்காவில் நடந்த இந்த சம்பவத்தில் வாழ்த்து அட்டைகளையும் கிழித்து எறிந்தனர். காதலர் தினம் என்கிற பெயரிலே ஆபாசமாக சுற்றித் திரிவதை ஒரு நாளும் இந்து மக்கள் கட்சியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.
பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி காவல்துறையினர் 6 பேரை கைது செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ருமேனியா நாட்டில் நிலவி வரும் கடும் குளிருக்கு 68 பேர் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.